ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ தான் மஹியோட பர்த்டே கேக் வந்து பேக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெனிலா கேக் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு பேசிக் ஸ்பஞ்ச் கேக் தான் பேக் பண்ண போகிறேன் வெனிலா ஃப்ளேவரில். ஸோ இந்த என்னோட ஸ்டாண்ட் மிக்சரில் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 4 முட்டை ஒரு அந்த ஸ்டாண்ட் மிக்சர் இதில், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பவுலில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா விஸ்க் பண்ண போகிறோம். நான் என்னோட ஸ்டாண்ட் மிக்சர் இதில் விஸ்க் அட்டாச்மெண்ட்டை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இது நல்ல ஃப்ராத்தி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த கேக்கில் 3 லேயர்ஸ் பண்ண போகிறேன். அதனால் என்கிட்ட 3 8 இன்ச் பேன் இருக்குது. அந்த பேனில் நான் வந்து ஆடியோட எக்கோ பேக்கை வந்து லைன் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஒட்டுங்கிற கவலை இருக்காது. இந்த ரவுண்ட் கேக் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க குட்டியாக. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேனுக்கு பேஸில் டயாமீட்டர் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் இது கிடச்சிடும். அதை நீங்கள் வந்து லைன் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ வந்து 3 பேன்லேயும் லைன் பண்ணியாச்சு. ஓகே, இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு விப்பான உடனே நம்ம வந்து சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். இப்போ நல்ல ஃப்ராத்தி ஆகிடுச்சு பாருங்கள். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விப் பண்ண போகிறோம். ஓகே, பர்த்டே பேபி வந்திருக்கா. பர்த்டே பேபி, ஹாய் பர்த்டே பேபி, ஹாய் சொல்லு. இப்போ நான் வந்து சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆக ஆக ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். என்கிட்ட வெனிலா பவுடர் இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம எக்கு பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 1 கப் எண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் 1/2 கப் பால். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கப் மைதா மாவு. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இது 1 டீஸ்பூன், அப்புறம் இன்னொரு டீஸ்பூன் பேக்கிங், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதிலே வந்து 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்ல ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, இப்போ வெட்டும் ரெடி, ட்ரையும் ரெடி. இப்போ நம்மளோட வெட்டும் ட்ரையும் நம்ம 3 போர்ஷனாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவை போடணும். மாவில் 1/3 போடணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற ஆயிலில் பாதி விடணும். அதுக்கப்புறம் அடுத்து மாவு போடணும், அடுத்து ஆயில் விடணும், அடுத்து மாவு போடணும். எப்போவுமே மாவில் தான் தொடங்கணும், மாவில் தான் முடிக்கணும். அதாவது ட்ரையில் தான் தொடங்கணும், ட்ரையில் தான் முடிக்கணும். இப்போ நம்ம ஆன் பண்ணி ஆல்டர்னேட்டாக போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஓவராக மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். மாவில் 1/3 நம்ம வச்சிருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது வந்து கம்பைன் ஆகும். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸில் பாதி ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸில் 1/3. இது கொஞ்சம் கம்பைன் ஆனோன்னா நம்ம வச்சிருக்கிற வெட்டில் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம மிச்சம் வச்சிருக்கிற ட்ரையை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் பேட்டர் ரெடி. ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து சுத்தட்டும், ஆஃப் பண்ணிடலாம்.
ஓகே, அவ்வளோதான். கம்பைன் ஆயாச்சு. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப டஃப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேண்ட் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து இந்த கேக் பேட்டரை எடுத்துடலாம். நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபைனலாக கம்பைன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து சில சமயம் வந்து இடையிலலாம் மிக்ஸ் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. நம்மளோட பேட்டர் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கல்ல. இதை வந்து நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற 3 கேக் பேனில் விட போகிறோம். மூணு கேக் பேனில் டிவைட் பண்ணிட்டோம். நான் மீன்வாயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த 3 கேக் பேனையும் உள்ளே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் 18 to 20 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட கேக்கை வந்து வச்சாச்சு. இது பேக் ஆகி எடுத்து முடித்தோடனே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த கேக் வந்து எனக்கு 18 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. நான் 3 பேனில் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பேனில் சின்ன பேனில் ஊற்றும்போது பேக்கிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து அவன்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கூல் ஆனோடனே இதை வந்து இன்வெர்ட் பண்ணி ஒரு கூலிங் ரேக்கில் வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா நான் நாளைக்கு தான் வந்து இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். ஓகே, கேக் வந்து டெக்கரேட் பண்ணுறது ஆக்சுவலி நான் பண்ணுறது வந்து ரோஸ் கோல்ட் கிளிட்டர் கேக்கு. ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ரோஸ் கோல்ட் கலரில் வந்து இது வச்சுருக்கேன், சுகர் பேஸ்ட், நம்ம ஃபாண்டன்ட் இருக்குல்ல அது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்பார்க்லி ஷிம்மர் கேக் பண்ணுறேன், அதனால் இந்த ரோஸ் கோல்ட் ஷிம்மர் ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட் ஷேடில் உள்ள ஷிம்மர் ஃப்ளேக்ஸ். அதுக்கப்புறம் இதை கீழே வந்து ஒரு ரிப்பன் கட்ட போகிறேன். அதுக்கு வந்து இந்த சாட்டன் ரிப்பன் வச்சுருக்கேன். இந்த ஷிம்மரும் இதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு பைப்பிங் ஜெல் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஷிம்மர்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேக்கில் வந்து ஒட்ட வைக்கக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு கிளிட்டர். ஸோ அதுலேயே வந்து 3 கண்டெய்னர் உங்களுக்கு கிளிட்டர்ஸ் வந்து கிடைக்கும், நல்ல ஸ்பார்க்லி கிளிட்டர்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ வேணால் வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு டெக்கரேட் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும். நம்ம கேக்ஸ் வந்து பேக் ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேட்ச் பட்டர் க்ரீம், வெனிலா பட்டர் க்ரீம். இது வேறு ஒன்றுமே இல்லை, பட்டர், சுகர், ஐசிங் சுகர், வெனிலா, அப்புறம் கொஞ்சோண்டு பால், இவ்வளோத்தையும் நல்லா க்ரீமியாக விப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இந்த கேக் வந்து ஃபாண்டனில் தான் கவர் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாண்ட்விச் பண்ணி ஒரு கோட்டிங் மட்டும் கொடுக்கணும் பட்டர் க்ரீமாக வச்சு. ஸோ அதை இப்போ பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 1-2 ஹவர்ஸ் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஃபாண்டனில் வந்து கவர் பண்ணுவேன்.
கேக்கை வந்து இப்போ நான் ஃபுல்லாக பட்டர் க்ரீமில் எவ்வளோ ஈவனாக கோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈவனாக கோட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சைடெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மினிமம் 2 hours வைக்கணும். ஃப்ரீசர்லேயும் மினிமம் 2 கூட பத்தாது, உங்களுக்கு வந்து நல்லா சாலிட் ஆகணும் அது. அதனால் ஒரு 4 hours கூட நீங்கள் வச்சிடலாம். ஃப்ரீசர்லன்னா ஒரு 2 hours வைங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபாண்டனில் கவர் பண்ணும்போது உங்களுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபாண்டன் பண்ணிடலாம். நம்ம கூட யார் வந்திருக்கா பாருங்க, பர்த்டே கேர்ள் வந்திருக்கா. குக்கீஸ் பண்ண வந்தியா? என்னோட இந்த ஃபாண்டன்ட்டை இப்போ வந்து கேக் நியர்லி ஒரு 4 hours வந்து இருந்துச்சு. இந்தா நான் பர்த்டே கேர்ளுக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுத்துருவேன். பர்த்டே கேர்ள் அதை ரோல் பண்ணிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த அழகான ரோஸ் கோல்டு ஷேடை பாருங்கள், இதை வந்து நம்ம கேக்கில் வந்து ரோல் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி 1 kilo 900 grams. ஓகே, ஸோ நான் ரோஸ் கோல்ட் கேக் பண்ணுறதுனால இந்த ரோஸ் கோல்ட் சுகர் பேஸ்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரோல் பண்ணிவிட்டு கேக்கில் வந்து லே பண்ண போகிறோம். நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரையும் ஐசிங் சுகர் கூட சேர்த்து நல்ல பெரிய ஷீட்டாக ரோல் பண்ணிட்டேன். இந்த ஷீட் வந்து அப்படியே இந்த கேக்குக்கு மேலே வந்து போகுது. ஸோ அதனால் ஒரு பீஸில் தான் போகும். அதனால் ஒரு பெரிய ஷீட்டாக ரோல் பண்ணியிருக்கேன், நிறைய ஐசிங் சுகரும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு. அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரே கல்ப்பில் எடுத்து நம்ம இதுக்கு மேலே வந்து லே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம கேக் நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ இதை வந்து சென்டரில் வச்சுட்டு டக்குன்னு லே பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சைடை வந்து ஜென்டலாக ஸ்மூத் பண்ணி விட போகிறோம். ஓகே, நான் வந்து கேக்கை வந்து ஓரளவுக்கு ஃபாண்டன் வச்சு கவர் பண்ணிட்டேன். இனி எப்படியும் நம்ம கிளிட்டர் மேலே அப்ளை பண்ணும்போது தெரியாதான், எனக்கு கொஞ்சம் கிராக்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா நான் ரொம்ப ஃபாண்டன் யூஸ் பண்ணாததுனால ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. பட் நம்ம கிளிட்டர் அப்ளை பண்ணும்போது இதெல்லாமே கொஞ்சம் மேக்கப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து லஸ்டர் டஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஷிம்மர் ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் ஒரு பவுலில் போட போகிறேன். இதில் இந்த ரோஸ் கோல்டு டஸ்ட்டு வந்து மஹி அதை தொடாத. ஸோ பைப்பிங் ஜெல்லுன்னு உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை வந்து இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ரோஸ் கோல்டு அந்த லஸ்டர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை தான் நான் வந்து இந்த கேக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளிட்டரை வந்து ஸ்டிக் பண்ண. இதில் வந்து நான் அந்த லஸ்டர் அந்த பைப்பிங் ஜெல்லும் அந்த லஸ்டர் டஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளேக்ஸை வந்து இதில் வந்து இப்படி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நான் பெயிண்ட் பண்ணதுனால சைடில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி விட போகிறேன்.
ஓகே, நம்மளோட கேக்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா கேக் பிளாட்டரில் இந்த போர்டில், இந்த அழகான உட்டன் போர்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட எண்டில் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வர்றதுக்கு நான் இந்த ரிப்பன் வச்சுருக்கேன். இந்த ரிப்பனை வச்சு கட்ட போகிறேன். ஓகே, நான் இந்த ஃப்ளவர்ஸையும் இப்போவே வந்து டெக்கரேட் பண்ணிட போகிறேன். மேலே இப்படி சைடு வாக்கில் தான் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கேக் வந்து ரெடி. ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இன்னுமே அழகாக பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னு தெரியல. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு பண்ணேன். ஸோ இந்த கேக் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக இப்படி பண்ணியிருக்கலாம், பட் சரி ஓகே பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மஹியோட பர்த்டே கேக் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சீரியஸ்லி சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபாண்டன் கேக்ஸ் எல்லாம் பண்ணி. ஸோ அந்த ஃபாண்டனை ட்ரேப் பண்ணும்போது லைட்டாக கிழிஞ்சோடனே வந்து ரொம்ப படப்படப்பாயிட்டேன். பட் எனக்கு ஓவராலாக இப்போ வந்து கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து ப்ரொஃபஷ்னல் பேக்கர்ஸ்லாம் கிடையாது. வீட்டில் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த கேக் வந்து ஆக்சுவலி மகாக்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து மஹிக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் யூஸ்வலாக பண்ணுற கேக்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதுக்கு பேர் வந்து கிளிட்டர் ஸ்பார்க்லி கிளிட்டர் ரோஸ் கோல்ட் பர்த்டே கேக், ரோஸ் கோல்ட் கிளிட்டர் பர்த்டே கேக். ஓகே.